கண்டிப்பாங்க. எனக்கு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 லட்சம் பிள்ளைங்களோட எதிர்காலம் இருக்குது அதில். ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம வந்து ஏற்கனவே நம்ம கோர்ட்டில் நம்ம போயிட்டுருக்கோம். நம்ம கோர்ட் இப்போ ஒரு மாதிரியான ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்காங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்போ அது சார்ந்த ஒரு SLP போகலான்ட்டு அப்படி இருக்கோம். நாங்கள் பார்த்துட்டு தான் நீங்கள் கேட்க பாடம். நான் சொன்னேன், ஐ டோல்ட் யூ ரைட். ஐ ஆல்சோ ரிப்ளைட் இன் த ட்வீட் லைக் இட்ஸ் நாட் அபவுட் த லாங்குவேஜ், இட்ஸ் அபவுட் த கண்ட்ரோல். த லாங்குவேஜ் ஷுட் பி ladder, it should not be a barrier. So that is our main. அதனால தான் நான் ட்வீட்லயுமே போட்டேன். And he is not clear on the English and all. He is clear on the equality and development. I have mentioned that. புதிய கல்விக்கான ஏற்காத மாநிலங்கள் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் துணை குடியரசுத் தலைவர் சொல்லியிருக்காங்க. நம்ம அதுக்கான வாய்ப்பே இல்லைங்க. இது ஏன் சொல்றேன்னா அது சார்ந்து தான் இப்ப நம்ம வந்து தேசிய கல்விக் கொள்கை 2020 இந்த மத யானைன்னு புத்தகம் எழுதணும் பாத்தீங்களா? அந்த புத்தகத்துல நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அது நீங்க ஒரு தடவை பாருங்க, 134 பக்கம் தான். அதில் பார்த்தாலே எதனால் நம்ம வந்து இதை வேண்டான்னு சொல்றோம் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக அது புரியும். தேவைப்பட்ட அவருக்கு கூட நான் அந்த புத்தகத்தை அனுப்பிச்சிருக்கேன். கல்வி விஷயத்துல மட்டும் எதுக்கு நிதி கேட்கறீங்கன்னு நயினார் நாகேந்திரன் கேட்டிருக்காரு. That's why very soon, because on 23rd we are having a department meeting, so in that we will take a call on that one. And we are already discussing with our Honorable CM's office also. Very soon we will move the SLP. மத்திய அரசினுடைய டேட்டால வந்து புதிய கல்விக் கொள்கையை ஏத்துக்காத நம்ம தமிழ்நாடு மற்றும் மேற்கு வங்கம் போன்ற மாநிலங்கள் பி கேட்டகரியில இருக்கு. இன்னும் வந்து ஸ்கூல் எஜுகேஷன் டெவலப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது விமர்சனமா இருக்கு. நம்ம ஏற்கனவே டெவலப் ஆகும், நம்ம ஏன் திருப்பி டெவலப் பண்ண சொல்றாங்க? இல்ல, அது அவங்க வந்து இப்ப காரணம் தேடுறாங்க. கொடுக்க முடியாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. முடிவு பண்ணினதுக்கு பிறகு அது சார்ந்து நம்ம என்ன காரணம் சொல்லலாம், நாம நம்மளை ஜஸ்டிஃபை பண்ணிக்கிறாங்கன்னு பார்க்கலாங்களே தவிர நம்முடைய பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்த நண்பர்கள் உங்களுக்கு தெரியாததல்ல. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இந்த எந்த அளவுக்கு நம்ம வந்து முன்னேறி இருக்கோம். ஏன் நான் சமூக சிக்ஷா சார்ந்தே சொல்றேன், நான் அடிக்கடி சொல்றதான். அவங்க சொன்ன 20 அப்ஜெக்டிவ்ஸ்ல அவங்களே கொடுத்த தகவலின்படி 19 நம்ம டாப்ல இருக்கணும். அப்படி இருக்கும்போது அவங்க நமக்கு இன்னும் நம்ம கேட்காமலே நமக்கு அந்த பணத்தை அவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத. ஆர்டிஏ இப்போ இவ்வளவு பேர் சொல்றேன் எவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஆர்டிஏல முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா இன்னும் அட்வான்ஸ் நம்ம பே பண்ணிடுவோம். ஏதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்ம கொடுக்க வேண்டிய பணத்தையும் சேர்த்து நம்ம கொடுத்துருவோம். நம்ம அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட நம்ம ரீஎம்பர்ஸ் பண்ணிக்கோம். ஆனா கடந்த ஒரு 3-4 ஆண்டுகளா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 589 கோடி இன்னும் நமக்கு அவங்க நமக்கு தர வேண்டிய பணம் இன்னும் தராம இருக்காங்க. இது இல்லாமல் இந்த கல்வி ஆண்டுக்கு தனியாக ஒதுக்க வேண்டிய அந்த கிட்டத்தட்ட ஒரு 200 கோடிக்கு மேல போகுது. அதனாலதான் ஆர்டிஏ அப்படிங்கறத வந்து இது வந்து ஒரு பேசிக் பிள்ளைங்களோட அதை தயவுசெய்து அந்த அதுல நீங்க உங்களோட சொல்லக்கூடிய அந்த என்ன கண்டிஷன்ஸும் அதுல தனி அதை ஒதுக்கி வச்சுட்டு அந்த பணத்தை நீங்க உடனே ரிலீஸ் பண்ணணும்னு நாங்க சொல்றோம்.